வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல இன்வர்ஸ் Z transform டாபிக்ல இருக்க important problem solve பண்ண போறோம். First problem, determine the inverse Z transform of x of z is equal to 1 divided by 1 minus 4.5 z power minus 1 plus 3.5 z power minus 2 using power series method. If ROC is modulus of z is greater than 3.5. ஸோ இந்த ப்ராப்ளமில் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஆஃப் என் யூஸிங் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா பவர் சீரீஸ் மெத்தட். ஸோ பவர் சீரீஸ் மெத்தட்னா லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் எடுக்கிறோம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தேன் 3.5. ஓகேவா? ஸோ இங்கே டினாமினேட்டரில் 3.5 z பவர் மைனஸ் 2 இருக்கா? ஸோ இந்த வேல்யூவை விட கிரேட்டராக இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காசால் சீக்வன்ஸ். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஆர்ஓசி கொடுத்தாங்கன்னா இதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். இசட்டோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா தென் we can consider காசால் சீக்வன்ஸ். இதே சமயத்தில் இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் கொடுத்துருந்தாங்கன்னா it is an anti-causal sequence. Okay. So, இப்போ greater கொடுத்துருக்கிறனால we can consider causal sequence. Causal sequence நா இங்கே கொடுத்துருக்கிற numerator என்ன பண்ணுறோம்? Long division methodல உள்ளே எழுதிக்கிறோம். Then the denominator value எப்படி எடுத்துக்கிறோம்? So, என்ன formula கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 1 minus 4.5 z power minus 1 plus 3.5 z power minus 2. Correct? So, this one is divided by this value. இது புரியுதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பவர் சீரீஸ் மெத்தட் அப்ளை பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? த சேம் டேர்ம் நெக்ஸ்ட் இதில் வரணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மில் எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 கிடைக்கும்? 1. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 1ஆல் இந்த எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே 1 into 1 1 minus 4.5 z power minus 1 plus 3.5 z power minus 2. இது புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 என்ற வேல்யூ மட்டும்தான் எடுக்கிறோம். தென் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். தென் இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ சப்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? அதோட சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1னா திஸ் டைம் பிகம்ஸ் 0. கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் 4.5 z பவர் மைனஸ் 1. ஹியர் இட் இஸ் மைனஸ் 3.5 z பவர் மைனஸ் 2. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 4.5 z power minus 1. ஸோ இங்கே 4.5 z power minus 1 வரணும்னா இந்த 1ஓட எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்? திஸ் வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங்கில் 1 வந்ததுன்னா ரொம்ப ஈஸி. இங்கே என்ன டேர்ம் ஃபஸ்ட்டு வருதோ அதையே நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 4.5 z power minus 1 இங்கே எழுதிக்கிறோம். தென் இதால் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். புரியுதா? ஸோ இப்போ 4.5 z power minus 1 into 1 the same value. Then minus இங்கே 4.5 into 4.5னா we can get 20.25 z power minus 2 plus 3.5ஐயும் 4.5ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we can get 15.75. இங்கே z power minus 2 இருக்குது, இங்கே z power minus 1 இருக்குது. ஸோ பவர் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். we can get 15.75 z power minus 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். Then we can change the sign for all the terms. Then add these two values. So இங்க என்ன ஆகும்? இந்த term 0 ஆயிரும். இங்க plus 20.25 z power minus 2. இது minus 3.5 z power minus 2. So 20.25 minus 3.5 16.75 z power minus 2. So இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். minus 15.75 z power minus 3. So இங்க என்ன term இருக்கு? 16.75 z power minus 2. So third term என்ன எழுதுறோம்? 16.75 z power minus 2. So இந்த வேல்யூவால் இந்த எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். Then we can simply subtract all the terms. புரியுதா? ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. Then this term becomes 0. Here it is plus 75.375 minus 15.75 59.625 z power minus 3 minus 58.625 z power minus 4. புரியுதா?
ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது 59.625 z பவர் -3. ஸோ இந்த டேர்மை நம்ம நெக்ஸ்ட் எழுதிக்கிறோம். இதால் எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வரோம். இது புரியுதா? ஸோ இதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இன்ஃபைனைட் வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு 3-4 வேல்யூஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ எப்படி கிடைக்குது? 1 divided by this value is equal to this one. Correct? So we can write x of z is equal to 1 plus 4.5 z power -1 plus 16.75 z power -2 plus 59.625 z power -3. So இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கும்? 209.6875 z power -4. ஸோ இப்போ x of z கிடைச்சிருச்சா இன் டேர்ம்ஸ் ஆஃப் z சீரீஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? x of n, that is inverse z transform. புரியுதா? ஸோ இங்கே இந்த z சீரீஸில் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கா நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கா? that represents n is equal to 0 வேல்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x of zோட சீரீஸில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்ததுன்னா அதுதான் n is equal to 0க்கான வேல்யூ. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு இசட்டோட பவரில் இருக்கக்கூடிய சைனை பார்க்கணும். இஃப் இட் இஸ் மைனஸ் சைன் தென் இட் ரெப்ரசன்ட்ஸ் n is equal to பாசிட்டிவ் வேல்யூஸ். புரியுதா? இசட்டோட பவரில் மைனஸ் இருந்ததுன்னா இங்கே என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். இசட்டோட பவர் ப்ளஸில் இருந்ததுன்னா என்னோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருந்தாங்க? மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் 3.5. ஸோ தட் ரெப்ரசன்ட்ஸ் காசால் சீக்வென்ஸ். ஸோ காசால் சீக்வென்ஸ்னால் என்ன அர்த்தம்? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன்லி த பாசிட்டிவ் n வேல்யூஸ். புரியுதா? ஸோ அதே சமயத்தில் இங்கே பவரில் இருக்கக்கூடிய ஆர்டரை பார்க்குறோம். -1, -2, -3, -4. ஸோ ஹியர் we can say z power -1னா it represents n is equal to +1 value. So z power -2னா it represents n is equal to +2 value. புரியுதா? So we can write x of n is equal to 0 டேர்மில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு n is equal to +1ல இதோட வேல்யூ என்ன? 4.5, n is equal to 2னா 16.75, then 59.625, 209.6875, and we have to make this dot. It represents what? The infinite series. புரியுதா? This is the answer. Okay va? Next problem. Find the inverse z transform of x of z is equal to 4z inverse divided by 2 minus 2 z power -1 plus z power -2 using power series method. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஆஃப் என், தட் இஸ் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸிங் பவர் சீரீஸ் மெத்தட். பவர் சீரீஸ் மெத்தட்னா லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ இங்கே டைரெக்டாக என்ன அப்ளை பண்ண போகிறோம்? லாங் டிவிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? 4z இன்வர்ஸ் டிவைடட் பை 2 minus 2z இன்வர்ஸ் ப்ளஸ் z பவர் -2. ஸோ நம்ம இங்கே நியூமரேட்டரை உள்ளே எழுதிக்கிட்டோம், டினாமினேட்டரை இங்கே வெளியில் எழுதிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி வரணும்? சேமாக வரணும். சேமாக வரணும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே 2 இருக்கா? இந்த 2வை 2 into z இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா தான் நம்மளுக்கு 4z பவர் -1 வரும். கரெக்டாக? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இந்த டிவைசரோட ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிற வேல்யூ தான் என்னது? இங்கே மேலே நம்ம எழுதுகிறோம். ஸோ 2z இன்வர்ஸ்னு எடுத்துட்டோன்னா இந்த வேல்யூவால் இந்த டேர்ம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே 2z இன்வர்ஸ் இன்ட்டு 2 4z இன்வர்ஸ், தென் மைனஸ் 2 இன்ட்டு 2 4, z பவர் -1 இன்ட்டு z பவர் -1னா பவரை ஆட் பண்ணணும், z பவர் -2, தென் ப்ளஸ் 2 z பவர் -3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த டேர்மை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ண என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக அதோட சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் 4z இன்வர்ஸ் -4z இன்வர்ஸ், திஸ் டேர்ம் பிகம் 0. ஸோ ஹியர் 4z பவர் -2 -2z பவர் -3. ஓகேவா? ஸோ அகைன் 4 வந்திருக்கு, இங்கே z பவர் -2. புரியுதா? ஸோ ஹியர் அகைன் we can take this first value 4z power -2 divided by 2. We can get 2z power
minus 2. So, இந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம எழுதணும். ஸோ செகண்ட் எடுத்தது இங்கே எழுதணும். ஸோ இதை எழுதினதுக்கு அப்புறமா இந்த வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ we can get 4z power minus 2 minus 4z power minus 3 plus 2z power minus 4. Then we can simply subtract all these values. Okay va? So here it is plus 4z power minus 3 minus 2z power minus 3. We can get 2z power minus 3. புரியுதா? Then minus 2z power minus 4. இங்கே first term என்ன இருக்கு? 2z power minus 3. இந்த first term இந்த first term ஆல divide பண்ணுறோம். Divided by 2. We can get z power minus 3. So இந்த value தான் என்ன எழுதுறோம்? இங்கே எழுதுறோம். Then இந்த z power minus 3 ஆல இந்த whole term multiply பண்ணி இங்கே எழுத போகிறோம். We can get 2z power minus 3 minus 2z power minus 4 plus z power minus 5. So again இங்கே என்ன பண்ண போகிறோம்? Subtract பண்ண போகிறோம். Then we can get this term becomes 0. Again this term becomes 0. Then we can have only minus z power minus 5. புரியுதா? ஸோ இங்கே என்ன term இருக்கு? minus z power minus 5 இருக்கு. That is divided by 2. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? minus 1 by 2 z power minus 5 ஆல இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதால் இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஸோ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. வி கேன் கெட் மைனஸ் 2 by 2னா 1 z பவர் minus 5. Then we can multiply this minus 1 by 2 z power minus 5 with this value. We can get plus z power minus 6. Then minus 1 by 2 z power minus 7. புரியுதா உங்களுக்கு? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட்னா சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். we can get minus z power minus 6 plus 1 by 2 z power minus 7. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? மைனஸ் z power minus 6. கரெக்டா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 2. ஸோ இந்த வேல்யூவை தான் என்ன பண்ண போகிறோம்? இங்கே மேலே எழுத போகிறோம். மைனஸ் 1 by 2 z power minus 6. ஸோ இந்த டேர்மால் இந்த 3 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் z பவர் மைனஸ் 6 ப்ளஸ் z பவர் மைனஸ் 7 மைனஸ் z பவர் மைனஸ் 8. ஸோ இங்கே இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? we can get here it is minus, here it is plus 1 by 2. ஸோ minus 1 plus 1 by 2னா minus 1 by 2 z பவர் minus 7 plus z பவர் minus 8. ஸோ இந்த வேல்யூ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு 3-4 வேல்யூஸோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன எழுதுகிறோம்? எக்ஸ் ஆஃப் இசட்ன்றது என்ன? இதோட குவாஷன்ட் வேல்யூஸ், தட் இஸ் ரூட் வேல்யூஸ் 2z பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 2z பவர் மைனஸ் 2 ப்ளஸ் z பவர் மைனஸ் 3 மைனஸ் 1 by 2z பவர் மைனஸ் 5 மைனஸ் 1 by 2z பவர் மைனஸ் 6. இதே மாதிரி இந்த வேல்யூ போயிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ இந்த z சீரீஸில் இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஆஃப் n. கரெக்டா? ஸோ இங்கே இந்த சீரீஸில் ஏதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கா? இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னா n is equal to 0வோட வேல்யூ அங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம்? 0. புரியுதா? ஸோ n is equal to 0ன்றதுக்கு மட்டும்தான் ஆரோ மார்க் போடுறோம். நெக்ஸ்ட்டு இசட்டோட பவரில் என்ன இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. z பவர் மைனஸ் இருந்ததுன்னா தட் இஸ் காசால் சீக்வன்ஸ். தட் மீன்ஸ் என்னோட வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஸோ z பவர் மைனஸ் 1னா இது எதோட வேல்யூ? n is equal to 1ஓட வேல்யூ. z பவர் மைனஸ் 2னா n is equal to 2 வேல்யூ. ஹியர் இட் இஸ் மைனஸ் 3னா n is equal to 3ஓட வேல்யூ. ஹியர் இட் இஸ் n is equal to 5. அப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது? 4 மிஸ் ஆகுது. புரியுதா? ஸோ என்ன எழுதுகிறோன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதனால அது 0ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் n is equal to 1ஓட வேல்யூ என்ன? 2. n is equal to 2ஓட வேல்யூ என்ன? 2. n is equal to 3ஓட வேல்யூ 1. n is equal to 4ஓட வேல்யூ இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? 0ன்னு போடணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு n is equal to 5னா என்ன வேல்யூ? மைனஸ் 1 by 2. ஸோ அந்த சைன் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி n is equal to 6னா மைனஸ் 1 by 2. ஸோ இட் இஸ் கோயிங் ஆன். n is equal to 7னா மைனஸ் 1 by 4. புரியுதா? திஸ் இஸ் தி ஆன்சர்.